Hi friends, Group 2A means revision classes வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் இதில் வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் தான் அந்த அளவுக்கு வந்து கவர் ஆகாது. ஸோ இது வந்து எல்லாரும் பார்க்கறதுனால இதில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ ரிவிஷன் கிளாஸஸ் வந்து நாங்க எடுக்கிறோம். 50 டாபிக்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ டாபிக் 1 பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வருகை. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட் தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டாபிக் மட்டுமே வந்து இதில் வந்து 2-3 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 2 மெயின்ஸ், தட் இஸ் குரூப் 1 மெயின்ஸ் இதில் தான் கேட்டிருக்காங்க. 2A மெயின்ஸ் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட்ன்றதுனால இது ரிலேட்டட் நமக்கு மெயின்ஸ் கொஸ்டின் அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. பட் வந்து இப்போ குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ், டூரிஸ்ட் எக்ஸாம் மெயின்ஸ் இதில் தான் வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் இதை இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கேள்வி வந்து வரும். அண்ட் இந்த டாபிக் வந்து நான் கொஞ்சம் வைடாக வந்து சொல்லிடுறேன். பிகாஸ் இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் சிலபஸில் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இதை பற்றி கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். அந்த குரூப் 1 டூரிஸ்ட் எக்ஸாம் இதனுடைய மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸில் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ பிரிட்டிஷ் பற்றி ஓரளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பிரிட்டிஷும் தான் வரும் யூரோப்பியன்ஸில். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து போர்ச்சுகீஸ், டச்சு, டேனிஷ், ஃப்ரெஞ்சு இவங்கள தான் கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரிட்டிஷோட எக்ஸ்பான்ஷன் வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாப்பிக்கில் வந்து இல்லை. ஸோ இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால கொஞ்சம் டெப்த்தாக பேசியாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டு த பாயிண்ட் வந்து போயிடலாம். ஸோ சிலபஸில் நான் எதை படித்தாலுமே சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்க்க சொல்லுவேன். போர்ச்சுகீஸ், டச், டேனிஷ், ஃப்ரெஞ்ச். ஸோ இங்கிலீஷ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அவங்க டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் இவங்க தான் வந்து இந்தியா உள்ள வராங்க. எப்படி வராங்கன்னா ஒரு நார்மலாக தான் வந்து வருவாங்க. இது வந்து நம்ம ரிவிஷன்ன்றதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்கும். ஸோ நான் ரொம்ப டெப்த்தாக வந்து உங்களுக்கு சொல்லலை. டு த பாயிண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ போர்ச்சுகீஸ் இவங்க வந்து 1498 to 1961 இந்தியாவில் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்கோடகாமா தான் வருவார் 1498. என்னுடைய டார்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை எக்ஸாம் பேஸ்டு எல்லாத்தையும் உங்கள் மைண்டில் கொண்டு போகிறது தான். ஸோ வாஸ்கோடகாமா 1498 ரொம்ப ரொம்ப முக்கியம். வராரு, இந்தியாவுக்கு வந்து வராரு. எதன் வழியாக வராரு பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக வராரு. நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வழியாக வந்து கேலிக்கட் வந்து அடைகிறாரு, கோழிக்கோடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோடோட ரூலர் வந்து யாராக இருக்காங்கன்னா ஜாமோரின். அவர் தான் வந்து இவரை வந்து ஃபர்ஸ்ட்டு வெல்கம் பண்ணி இந்த மாதிரி வாங்க அப்படிதான் சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. ஜென்ரலாக அப்போ வந்து ஃபாரினர்ஸ் எல்லாரையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள வளங்கள் எல்லாத்தையும் வாஸ்கோடகாமா வந்து பார்த்துட்டு போய் மறுபடியும் செகண்ட் ட்ரிப் 1498 அதுக்கப்புறம் போய் மறுபடியும் 1502 வந்து வராரு. நான் இதனோட PDF தரேன். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நான் டு த பாயிண்ட் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ட்ரேடிங் ஃபேக்ட்ரியை வந்து கட்டுறாங்க. நார்மலாக ஒரு ஃபேக்ட்ரி இது பண்ண வந்தவங்க தான் நம்மளை வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணனூரில் கட்டுறாரு 1502. கண்ணனூரில் தான் ஃபர்ஸ்ட் ஃபாரினர்ஸ் ஃபேக்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து வருது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1503 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி சம்மந்தமான எல்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கும் ஒரு ஃபோர்ட் வேணும்னு சொல்லி கொச்சின்ல ஒரு ஃபோர்ட் வந்து கட்டுறாங்க 1503. ஸோ இந்த இயர்ஸ் வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1505 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோர்ட் வந்து கட்டுறாங்க கண்ணூரில். ஸோ கொச்சின் தான் போர்ச்சுகீஸோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல். பின்னாடி வந்து பார்ப்போம் கோவா வந்து இருக்குன்னு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொச்சின் தான் வந்து இவங்களுடைய ட்ரேடிங் போர்ட் ஃபர்ஸ்ட் கேபிட்டலாக வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய மெயினான ட்ரேடிங் செட்டில்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்கட், கொச்சின், கண்ணூர். இப்போ பிரிட்டிஷ் வந்து நம்ம வந்து மெயினாக பார்த்தோன்னா அவங்க வந்து மெட்ராஸ், பாம்பே, பெங்காலை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் ஹோல் கண்ட்ரியே கவர் பண்ணுற மாதிரி இருந்தது. போர்ச்சுகீஸ் தான் பார்த்தீங்கன்னா கேலிக்கட், கொச்சின், கண்ணூர். இதே இந்த ஃப்ரெஞ்சு, டச் இவங்க தான் பார்த்தீங்கன்னா சூரத், மசிலிப்பட்டினம், நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஏரியாஸை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இவங்க இந்த ட்ரேடிங் கம்பெனி இதெல்லாம் வந்து ரூல் பண்ணுறதுக்கு ஒரு ரூலர் வேணும்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா. இது ஆல்ரெடி வந்து பழைய ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் தான் கேட்டிருக்காங்க இந்த இயர் 1505 to 1509. ஸோ ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா தான் ஃபர்ஸ்ட் கவர்னர். இவர்லேருந்து கேள்வி கேட்கலன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவர் கொண்டு வந்து இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி நீல நிற கொள்கை இதுவுமே மெயின்ஸில் வந்து ஆல்ரெடி 3 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க குரூப் 1 மெயின்ஸில். ஸோ நீல நிற கொள்கை வந்து இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு 1505 வந்து கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாலிசி. அது என்ன ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் அண்ட் அரேபியன் சி இதை வந்து ஹோல் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு பாலிசி தான் இது. ஸோ சோல் ட்ரேட் பவர் இன் இந்தியன் ஓஷன் அண்ட் அரேபியன் சி ஜஸ்ட் இந்த ஒரு பாலிசியை கொண்டு வந்து அந்த இடத்த வந்து ரூல் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஸோ இவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங் நேவியை வந்து பில்ட் பண்ணுறதா இருந்தது. அதாவது இந்த இடத்த ரூல் பண்ணுறதை விட ஸ்ட்ராங் நேவி இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய நோக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ போர்ச்சுகீஸோட நோக்கம் வந்து ஒரு நேவியை பில்ட் பண்ணுறதா தான் இருந்தது. இதே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூல் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய நோக்கமும் வேற வேற மாதிரி இருந்தது. டேனிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பெனிஸை உருவாக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா ப்ளூ வாட்டர் பாலிசி 1505. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இதை வந்து மாத்தந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். அவர் வந்து இந்த பாலிசியை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பாரு. இவர் கொண்டு வந்த மாதிரியே இருக்காது அந்த பாலிசி. ஸோ அல்ஃபோன்சா டி அல்புகர்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ரூலர் தான் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடாக்கு அடுத்து 1509 to 1515. இவங்களோட இயர்ஸ் மட்டும் நான் மெயினாக நோட் சொல்கிற இயர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லா இயர்ஸும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா. இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கோவா வந்து பீஜாப்பூர் சுல்தான்கிட்ட வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் போர்ச்சுகீஸோடைய கேபிட்டலாக கோவாவாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அதை கண்ட்ரோல் வந்து எடுத்திருப்பார் 1515. பட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவருடைய ரிஃபார்ம்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பேஸில் கேட்கக்கூடியது இவர் வந்து அபாலிஷன் ஆஃப் சதி பண்ணியிருப்பார். சதி ஒழிப்பு நம்ம பின்னாடி வில்லியம் பென்டிக் எல்லாருமே வந்து பார்ப்போம். பட் பிஃபோராகவே ஒரு ரூலர் ஃபாரின் ரூலர் வந்து இங்கே அதை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதை தவிர்த்து நியூ கிராப்ஸை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு. டொபாக்கோ, கேஷ்யூநட், கோகனட் இந்த மாதிரி கிராப்ஸ் தான் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. இதை தவிர்த்து மற்றது தான் பார்த்துக்கோங்க. ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நார்மலாக இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நீனா டா குன்ஹா. இவருடைய ரூலில் ரொம்ப பெருசாக எதுவும் இருக்காது. இவர் வந்து டையூ, பெசைன் இதெல்லாம் குஜராத் பகதூர் ஷாட் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 1530 வந்து கொச்சின் டு கோவாவை வந்து கேபிட்டலாக மாற்றிருப்பார். ஸோ இவர் ரூலில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஒரு விஷயம். ஸோ ஓவரால் இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா, அல்ஃபோன்சா டி அல்புகர்க், அதுக்கப்புறம் நீனா டா குன்ஹா இவங்க தான். அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ போர்ச்சுகீஸோட டிக்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டுமே வந்து ஏசிஎஃப் மெயின்ஸ் 2023 ஒரு கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். இவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா சைடுமே ஓரளவு கவர் பண்ணியிருப்பாங்க. வெஸ்ட் சைடில் வந்து கோவா, மும்பை, டையூ, டாமன் இந்த ஏரியா தான் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெட்ராஸ், நாகப்பட்டினம் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சவுத் சைடில் மங்களூர் இதுதான் இவங்களுடைய மெயின் இது. கொச்சின், கேலிக்கட், கோவா, டாமன், டையூ இதெல்லாம் தான் இவங்களுடைய மெயின் இது. எப்படி பார்த்தாலும் போர்ச்சுகீஸோட ரூல் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இல்லை. ஸோ லாஸ்ட்டாக அவங்க வந்து பிரிட்டிஷ் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்க கையில் வந்து கோவா, டையூ, டாமன் மட்டும்தான் வந்து இருந்தது. ஸோ இவங்களோட வார்ஸ் அப்படின்னு மெயினாக பார்த்தா இது வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. நிறையா வார்ஸ் வந்து இருக்குது. அதில் மெயினாக வந்து கோவாவை வந்து கான்குவஸ்ட் பண்ணது 1510, 1512. ஸோ இந்த இயரை வந்து பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து எல்லாமே இயர் பார்த்துக்கோங்க. பேட்டில் ஆஃப் டையூ 1509 குஜராத் சுல்தான்ட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1508 பேட்டில் ஆஃப் சவுல் போரும் ரொம்ப முக்கியம்தான் 1508. அப்புறம் தாபுல் போர் 1508. ஸோ இது வந்து இந்த மாம்லுக் அரசு சவுல் துறைமுகத்தை அவங்கள்ட்ட வந்து கைப்பற்றியிருப்பாங்க. சாரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்லுக் தான் வந்து வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் தாபுல் இதில் வந்து போர்ச்சுகீஸ் வந்து பீஜாப்பூர் சுல்தான் வந்து தாபுலை வந்து கைப்பற்றாங்க.
நெக்ஸ்ட் இந்த அடில் ஷா, மாம்லுக் இவங்களுடைய இது போர் தான் வந்து கொஞ்சம் நமக்கு முக்கியம் தான். பிகாஸ் இவங்க தான் இந்தியாவுக்கு வந்தாலே ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டு தான் வந்து போவாங்க. ஸோ இந்த அடில் ஷா அவர் கூட இந்த போரிட்ட இந்த வருடங்கள் தான் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஆப்ரேஷன் விஜய் 1961. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோவா, டேம் அண்ட் டையூ இது எல்லாத்தையும் இந்தியா வந்து போர்ச்சுகீஸ்ட் வந்து இந்தியா கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. கோவா, டேம் அண்ட் டையூ ஆப்ரேஷன் விஜய் 1961 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர். ஸோ இவங்களோட டிக்ளைன் அப்படின்னு பார்த்தா மெயினாக ஒரு பவர் வந்து டிக்ளைன் ஆகுதுன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ இவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைரசி, கரப்ஷன்ஸ் இது எல்லாமே இருந்தது. இது ஜென்ரலாக எல்லா ரூல்லாமே டிக்ளைன் ஆகும்போது இருந்திருக்கும். அதை தவிர்த்து தனிப்பட்டு இவங்களுடைய ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து இந்த ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன், சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு தான் கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ ரிலீஜியஸ் நிறைய கன்வர்ஷன் வந்து கிறிஸ்டியன் கன்வர்ஷன்ஸ் வந்து இவங்க இதில் நிறையா இருந்தது. அது தன் மேரேஜஸ் நிறையா பண்ணாங்க. நம்ம இந்தியன்ஸை வந்து நிறைய பேர் மேரேஜ் பண்ணாங்க. ஏன்னா அந்த பாப்புலேஷனை க்ரியேட் பண்ணிட்டா இங்கே அவங்களோட அந்த எம்பவர் வந்து க்ரியேட் பண்ணலான்னு நினச்சாங்க. பட் அதுவே அவங்களோட வீழ்ச்சிக்கு வந்து காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க இதில் ஸ்ட்ராங் கவர்னர் வந்து அல்ஃபோன்ஸ் டி அல்புகர்க்கு அடுத்து யாரும் பெருசாக வந்து இல்லை. இதை தவிர்த்து பிரிட்டிஷ் எல்லா இதுலையுமே வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்கவுங்க பவரை வந்து வீழ்த்தியிருக்கும். அது ஒரு மெயின் ரீசன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இவங்களுடைய பிளேசஸில் நம்ம இந்தியன் ரூலர்ஸ் அவங்களுடைய அந்த பவர்ஸும் வந்து அதிகமாச்சு. ஸோ இதுதான் மெயினாக போர்ச்சுகீஸ் அப்படின்னு எடுத்தால் அந்த வாஸ்கோட காமா வர்றது, அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அது என்ன இயர் 1498, அப்புறம் இந்த ஜாமரின் மன்னர் வெல்கம் பண்ணுறது, அப்புறம் அவங்க வந்து கிரியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் எங்கே கிரியேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூலர்லேயும் உள்ள இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட வீழ்ச்சியில் சில முக்கியமான பாயிண்ட், அப்புறம் இந்த ஆப்ரேஷன் விஜய் 1961 இதை மெயினாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டச் வந்து பார்த்தீங்கன்னா 1602 to 1759 வரைக்கும் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயினான நோக்கம் வந்து என்னவா இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ட்ரேட் லிங்க்கை வந்து கிரியேட் பண்ணுறது, நிறைய கமோடிட்டிஸ் மெயினாக பெப்பர் இதன் மூலம் அட்ராக்ட் ஆகி தான் இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ டச்சோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1602 வந்து கிரியேட் பண்ணுறாங்க. என்ன நேமில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிண்டே ஓஸ்ட் இண்டீஸ்ட் கம்பெனி விஓசி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1602 வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து மசிலிப்பட்டினமில் தான் 1605 ஆந்திரா ரீஜனை வந்து கவர் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1602 வந்து இவங்க வந்து இவங்களுடைய டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நேமில் வந்து கொண்டு வராங்க. அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து மசிலிப்பட்டினம் 1605 தான் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1610 வந்து பார்த்தீங்கன்னா புலிகேட்டில் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் இன்னும் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புலிகேட் பழவர்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து மெயின் சென்டராக வந்து இருந்திருக்கு டச்சுக்காரங்களுக்கு. நெக்ஸ்ட்டு புலிகேட் இதுதான் வந்து அவங்களுடைய கோரமண்டல் ஹெட் குவார்ட்டராகவும் இருந்திருக்கு. இதை தவிர்த்து அவங்களுடைய ட்ரேடிங் சென்டர் சூரத், பெங்கால் இந்த மாதிரி பிளேசஸ் தான் இருந்திருக்கு. பட் மெயினாக இந்த புலிகேட் இது நம்ம தமிழ்நாடு கவர் ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய கேபிட்டல் ஹெட் குவார்ட்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க, நாகப்பட்டினமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ட்ரேடிங் சென்டர் அது எல்லாமே வந்து சூரத், பெங்கால் இந்த மாதிரி இருந்தது. அதை வந்து நாகப்பட்டினம் டச்னாலே நாகப்பட்டினம் 1690 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. போர்ச்சுகீஸ்னாலே நம்ம கோவான்னு சொல்லணும்னா அந்த மாதிரி டச்னாலே வந்து நாகப்பட்டினம். நெக்ஸ்ட்டு 1697 இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சு வந்து பாண்டிச்சேரி வாஸ் ரிட்டன் டு த ஃப்ரெஞ்ச் பை த ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக். ஸோ 1693 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச்ட்டு இவங்க வந்து பாண்டிச்சேரியை வந்து கைப்பற்றாங்க. பட் 1697 இந்த ரிஸ்விக் என்ற உடன்படிக்கை மூலம் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ டச் அப்படின்னாலே அந்த நாகப்பட்டினம் ஹெட் குவார்ட்டர், அதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் அது மூலம் பாண்டிச்சேரி ஒப்படைக்கிறது, அப்புறம் இந்த புலிகேட் 1610 வந்து புலிகேட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இதெல்லாம் தான் இவங்களுடைய டிக்ளைன் அப்படின்னு பார்த்தா இது வந்து குரூப் 1 2015 மெயின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க இவங்களுடைய டிக்ளைன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு கம்பெனியை நடத்துறதுக்கான பொருளாதார வசதி வந்து இல்லை. அது இல்லாமல் கரப்ஷன்ஸ் இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த பேட்டில் ஆஃப் ஹூக்லி, பேட்டில் ஆஃப் பிதேரா, பேட்டில் ஆஃப் சின்சுரா இதெல்லாமே பார்த்துக்கோங்க.
இதில் தான் பிரிட்டிஷ் வந்து டச்சை வந்து வீழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலோ டச் வார் வந்து 1782-84 வந்து நடந்திருக்கு. இதுலேயும் டச் வந்து அவங்களோட எண்ட் பாயிண்ட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். இதில் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. பேட்டில் ஆஃப் பிதேரா, பேட்டில் ஆஃப் ஹூக்லி, பேட்டில் ஆஃப் சின்சுரா 1759. நெக்ஸ்ட் ஆங்கிலோ டச் வார் 1782-84. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த டச் ப்ராசஷன் இன் இந்தியா வேர் ஃபைனலி டிரான்ஸ்ஃபர்ட். ஆங்கிலோ டச் ட்ரீட்டி 1825 இது மூலமாக எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ட்ரீட்டி வந்து பார்த்துக்கோங்க. டச் வந்ததோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய கம்பெனிஸ் வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க, நிறுவனங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க, நிறைய பப்ளிக் ப்ரைவேட் கார்பரேஷன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் நிறைய ட்ரேடிங் ப்ராடக்ட்ஸ், ஸ்பைசஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு குளோபல் செயினையே வந்து உலக அளவில் வர்த்தகத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இது ஃபுல்லாக இந்த மாதிரி கம்பெனிஸ் உருவாக்குறது தான் மெயின் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கு. இதே போர்ச்சுகீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டேனிஷ் 1616 to 1845. ஸோ டேனிஷோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டின் IV, டென்மார்க்கோடைய கிங், அவர் மூலமாக தான் இந்தியாவில் வந்து வந்திருக்கு டேனிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1616. இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுடைய இந்த தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். ஸோ 1620 தான் இவங்க வந்து இவங்களுடைய மெயின் செட்டில்மெண்ட் என்ற ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1616 கம்பெனி, அதுக்கப்புறம் இவங்க ஓரளவுக்கு இங்கே நிரந்தரம் மாறுது வந்து 1620. அதுக்கப்புறம் இவங்களோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம்பூரில் வந்து இருந்திருக்கு. இவங்களோட ட்ரேடிங் ஃபேக்ட்ரிஸ் வந்து மசிலிப்பட்டினம், சூரத், பாலசூர் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மெயினாக பார்த்துக்கோங்க. இவங்க இதில் தான் ரொம்ப இதாக தான் இருக்காது. ஸோ இவங்க வந்து நிறைய எஜுகேஷன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆட்சி செய்கிறத தவிர்த்து எஜுகேஷன், கிறிஸ்டின் மிஷனரிஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நெப்போலியன் வார் வந்து நடந்திருக்கு 1803 to 1815. இந்த நெப்போலியன் வார் நடந்தப்போ பிரிட்டிஷ் வந்து டேனிஷை ஈஸியாக வந்து வீழ்த்திருக்காங்க. அண்ட் 1845 வந்து பார்த்திங்கன்னா இந்த தரங்கம்பாடி மற்றும் பிற குடியிருப்புகள் பிரிட்டிஷாருக்கு விற்கப்பட்டன. ஸோ அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டது 1845. ஸோ டேனிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 1620 அவங்களோட செட்டில்மெண்ட்டு, இந்த கம்பெனி, அதுக்கப்புறம் அவங்களோட ஹெட் குவார்ட்டர், அவங்களோட ட்ரேடிங் ஃபேக்ட்ரிஸ், நெக்ஸ்ட் இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க 1845 ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய சில்க் த்ரெட்டு வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரொடக்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷை விடவே இவங்க நிறைய டீ ப்ராடக்ட்ஸை இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரேடிங் போஸ்ட்டு, காலனிஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சுன்றது போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 1664 to 1954 இங்கே வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ கிங் லூயிஸ் 14 இவர் மூலமாக தான் 1664 வந்து இங்கே ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வந்திருக்கு. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து 1668 இந்த ஃப்ராங்காய்ஸ் கரோன். இப்போ கூட ஃப்ரெஞ்சோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ராங்காய்ஸ் பேட்ரியோ நேம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெஞ்சில் 1668. ஃப்ராங்காய்ஸ் கரோன் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இவங்களோட டாக்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா இவங்களோட டாக்டிக்ஸ் வந்து நிறைய இந்தியாவுடைய டொமஸ்டிக் அஃபேர்ஸ், உள்நாட்டு விவரங்களில், அதாவது நிறையா பொலிட்டிக்கலாக இவங்க ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க. இவங்களோட டாக்டிக்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து நிறைய அடாப்ட் பண்ணி பிரிட்டிஷ் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க, இவங்க வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. இவங்களோட டிக்ளைன் அப்படின்னு பார்த்தா கரப்ஷன்ஸ் இதெல்லாமே மெயின் ரீசன். அதை தவிர்த்து கர்நாடிக் வார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் 1746 to 48, செகண்ட் வார் 1749 to 54. உங்களுக்கு ஃப்ரெஞ்சிலேருந்து கேள்வி வரனா கர்நாடிக் வார்லேருந்து கண்டிப்பாக வரும். 1756 to 63. ஸோ 46 63 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த இயர் மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ரூலருக்கு நடுவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ், அப்புறம் அன்வாருதீன் நவாப் ஆஃப் கர்நாடிக், ஃப்ரெஞ்சு சைடில் டியூப்ளெக்ஸ். ஸோ இது வந்து எண்ட் ஆகிறது ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்ட்ரா-செப்லி 1748. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறனா என்ன இயர்னு வந்து கேட்பாங்க, ரூலர்ஸ் வந்து கேட்பாங்க, எந்த ட்ரீட்டியில் வந்து முடிஞ்சது கேட்பாங்க. ஸோ இயர்ஸோட மெயினாக வந்து பார்த்துக்கோங்க 1746 to 48,
அன்வாருதீன், டியூப்ளெக்ஸ் 1748. சிக்கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1749 to 54. இது வந்து பிரிட்டிஷ், பிரெஞ்சு, முகமது அலி, சந்த் சாஹிப், நாசிர் ஜங், ஹைதராபாத், முசாஃபர் ஜங். ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியில் முடியுது 1754. நான் இதெல்லாம் பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷனில் கர்நாடிக் வார்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே சொல்கிறேன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1756 to 63. பிரிட்டிஷ் இதில் ஐயர்கூட், ஃப்ரெஞ்சு இதில் கவுண்டி லாலி. ஸோ டியூப்ளெக்ஸ், ஐயர்கூட் இவங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பவர் கொண்ட ரூலர்ஸ். ஸோ இந்த ரூலர்ஸ் ட்ரீட்டி இதை வந்து மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1763 நடந்திருக்கு. போர்ச்சுகீஸ் கொண்டு வந்த மாதிரியே நிறைய டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், அது இல்லாமல் காஃபி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து இந்த கிராப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வெஸ்டர்ன் மெடிசனை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயினானது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல்ஸு இதெல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்பயும் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் இந்தியாவில் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இதை தவிர்த்து இவங்க லிட்ரேச்சர் இதில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து அதிக சக்ஸஸ் ஆகிருக்கு, ஃப்ரெஞ்ச் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்ட பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அதை தாண்டி அவங்க வந்து நேவி, அதாவது போர்ச்சுகீஸ்ட ஒரு ப்ளஸ் இருக்கும், டேனிஷ்ட ஒரு ப்ளஸ் இருக்கும், டச்ட ஒரு ப்ளஸ் இருக்கும், ஃப்ரெஞ்ச்ட ஒரு ப்ளஸ் இருக்கும். ஸோ எல்லாருடைய டாக்டிக்ஸை அடாப்ட் பண்ணி தான் பிரிட்டிஷ் வந்து இங்கே ரூல் பண்ணியிருக்காங்க அவ்வளோ வருஷம். ஸோ பிரிட்டிஷ் வந்து மெயினான இடத்த ரூல் பண்ணாங்க, கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். இதே ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏரியா தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். ஸோ நம்ம வந்து அடுத்து பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷனில் இன்னும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரான வியூ வந்து கிடைக்கும்.